அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கருவாட்டு சம்பா எப்படி குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாதி கருவாடு எடுத்திருக்கேன். இதை வந்து வார்ம் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 4 பூண்டு வந்து இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 1 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தக்காளி வெங்காயம் வந்து எல்லாத்தையும் நம்ம ஓரமாக இப்படி ஒதுக்கி விட்டோம்னா சுற்றி இருக்க எண்ணெய் வந்து சென்டருக்கு வந்துடும். இப்போ நம்ம ஊற வச்ச கருவாடை நடுவில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயத்தை அந்த கருவாடோடு ஆட் பண்ணி மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சோன்னு கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா சுல்லுன்னு கருவாட்டு சம்பா ரெடி. இது வந்து ஒயிட் ரைஸ், லெமன் ரைஸ்க்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இன்ஷால்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஷ் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.